மறுபடியும் முதலேருந்து அரைக்கிறேன். வந்திருக்கும் எப்போவுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோடய சீஃப் கெஸ்ட்டாக இருப்பாங்க. அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க, பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது, என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சாக ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார். படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், என் தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்திங்கன்னா, நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள். படம் ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா, சோஷியல் மீடியா, பத்திரிகை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாமல் தான் தடுமாறேன். ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனால் அது இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன், என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல. 100க்கு 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோடய நன்றியும் சில சொட்டு கண்ணீரும் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஷூட்டிங்கே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிவன் சார், மனோகரன் சார் எல்லாம் நிறைய நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு 2 பேருக்கு தேங்க்ஸ். இதில் என்னென்னா வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோயின் நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி. பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து பண்ணி வருவு கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோடய லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு, சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகஜராஜா 2 பிளாக்பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோடய ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கூட இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சாக வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே, அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டான்னு வைங்களேன், ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆகிடுது. வேறு அந்த டைரக்டரை நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கிற போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடிடுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சிட்டாங்க உண்மையாகவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின். வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து முதல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங் ஆகும். என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை.
அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் போன இன்டர்வியூலே கலகலப்பு ஒரு 5 நாள் தான் பண்ணார். தீயா வேலை செய்யணுக்கும் ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார். அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் அண்ட் சோனு சூட். இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸில் ஷூட்டிங் கொஞ்சம் தடங்கள் வரும்போது ஐ ஹவ் டு தேங்க் அதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண், மனோஜ் சாரோட ஹைதராபாத்தில் எல்லாம் அவர். இங்கேருந்து ஒரு 2 நாள் ஷூட்டிங் நான் அங்கே போய், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு 4 days முடிக்க முடியல. மனோகர் சார்கிட்ட போய் சொல்லி ஒரு 2 நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்தில். அங்கே போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக 30 நாள் 35 நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். கிரண் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங்? 2 நாள் சொல்லிவிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோடய பில்லராக கூட சப்போர்ட் நின்ன வெங்கட், அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே என்னோடய சுந்தர் சிங் தான் பக்கத்துலேயே தேடலாம், விச்சு, என்னோடய ப்ரெஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார், அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இப்போது 13 வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஆனால் சாங் கேட்கும்போது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ரொம்ப முக்கியம். காமெடி ஆகட்டும், அந்த ஹீரோயிசம் வரும்போது அது ஆர்ஆரில் தூக்குறதாகட்டும், வெறும் பாட்டு மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் என் படங்களை நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில். தேங்க்ஸ் டு விஜய் சார். ஒரு சாதாரண சீன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு. அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும், என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான். கிட்டத்தட்ட கம்போசிங் ஒரு 5-6 நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும். ஏன்னா ஏதாவது வித்தியாசமாக வார்த்தை வரணுன்ட்டு. அந்த பாட்டு எப்படியோ வெளியில் வந்தால் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக ரீச் ஆகலை ஆடியன்ஸுக்கு. எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே, என்னடா இன்னும் ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா, விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கினோமே, ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்கெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள். திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடலாம் கோர்த்து ஒரு புக்கு வச்சுருந்தார். அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அது அத்தனையுமே நானும் விஜயம் உட்காந்து கோத்து அது பண்ணணும். கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய். தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்குபுக்கு ரயில் வண்டி, அந்த சிக்குபுக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பக்கத்து ரூமில் அவர் இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்கு? இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்க, ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒலிக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ், இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாக டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம். பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்கள், அந்த ஆர்டிஸ்ட் இதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன்மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே ஆர் கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன். மனோஜ் சாருக்கு ரிக்வெஸ்ட், யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார், யூ ஆர் கம்மிங் பேக். இது கம்மிங் பேக் இல்லை, ஒரு சின்ன நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நானும் விஷால் சார்பாக சொல்லிக்கிறேன், வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம்,
என் தம்பி. இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் வாங்க போக தான் பேசுவோம், ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும். இவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் யார்ட்டையும் அது வரைக்கும் சொல்லாத தகவல். இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமாக போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்ஸிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிடிஸ் நல்லா இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐநோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் இல் கம்பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள், மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமாக படத்தை நான் பார்த்து தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம். கீழே உட்காந்தும்போது நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்கள் ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் டிடி என்ன சார் மறுபடி யூடியூப்பில் வைரல் வீடியோ வந்துருமா? கேட்குது. கொடுக்க மாட்டோம். ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஒரு பொதுவாக ஒரு எர்த்குவேக் நடந்தால் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும், பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும், அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் ஆகி உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு வந்து எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும், விஷால் மறுபடியும் வந்துடணும், விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை, விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது, விஷால் மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு வைட், ஐ எம் நாட் ஜோக்கிங், வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ், ஜட்ஜஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல், யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்ன ஆச்சு விஷாலுக்கு, விஷாலோட ஹெல்த்து, ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க. தே ஹவ் கிரைட் ஃபார் மீ. அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம், எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க, பிடிக்காதவங்க என்னை பிடிக்க ஆரம்பித்தாங்க, நடிக்காதவங்க எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. பொதுமக்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு, தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குமான்னு. ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா, பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன். ரோட்டில் போகிற ஒரு அம்மா, அதாவது அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து, தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி கண் கலங்கிட்டேன். இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள். 40 வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து
விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன். எனக்கு அதான் என் அண்ணன், நான் எப்போவுமே உரிமையோடு சொல்கிறது, என் டார்லிங் குஷோட புருஷன், என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா, அவன் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் இன் டியர்ஸ். எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம். நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன், அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது. வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் told me not to go for the function. They told me, you are trembling, you have severe fever, it's more than 1 or 3, you are trembling. நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க, நீ கேட்க மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன். நான் கண்ணாடி முன்னாடி போனேன், என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாது, சுந்தர்சி. 12 வருஷம் நாங்கள் 2 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம், இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி, என்ன பண்ணுறது சார், இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 12 வருஷம் வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. நான் when I felt bad because I gave my heart and soul. ஒரு நடிகன் வந்து விஜய் ஆண்டனிக்கு தெரியும், ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா. ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க ஜி, எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்னு. ஆனால் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் 12 வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான். இது நான் பதிவு பண்ணிக்கிறேன். இட் ஷுட் கோ இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா 4-5 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து they'll thrash it, ஜனங்க வரமாட்டாங்க. இட் இஸ் அன்பிலீவபிள். 12 இயர்ஸ் கழிச்சு எல்லாரும், இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் we are all looking the same, I think. 12 வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு, அதாவது கடவுள் சொல்லியிருக்காரு, பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ, சுந்தரம் நீயும் வேறு படங்கள் பண்ணிட்டு போ, வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு, 9 நாள் லீவ் வச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலைன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க. இட் இஸ் பிளெஸிங். இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே. நான் அதான் ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக புரியலன்னா டவுட்டு கேட்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட டவுட்டு கேட்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான். ஐ எம் ஜஸ்ட் 1 ஃபோன் கால் அவே. இல்லைனா என் மேனேஜர் இருக்காப்புல, இல்லை எப்படி ஐம் அவைலபிள். ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். உங்கள் கற்பனைகளெல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க. இயக்குநர்கள் தான் அந்த க்ரியேட்டிவிட்டி வேணும். உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க. விஷாலுக்கு வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டாப்புல, நரம்பு தளர்ச்சி, அப்புறம் ஒரு டாக்டர் வேறு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த ஆள் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம், how many people love me. So I really thank those people even though they wrote whatever they wanted. I'll start with சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா,
எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் கிட்ட போகிறது பயம். சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும். ஹெல்த்து சூப்பராக இருக்கும், மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை ஆகட்டும், மதகஜராஜ் ஆகட்டும், அந்த 60 நாள் 80 நாள் வந்து நான் என் உடம்பு, உடல்நிலை, மைண்ட், பாடி, ஹார்ட், சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட. ஏன்னா இட்ஸ் சம்திங், இட்ஸ் லைக் மெடிசன். இவர் படம் பண்ணுறது, ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பண்ணிகிட்டே காணாமல் போயிடுறாங்க. நிறைய பெரிய இயக்குனர்கள் இன்னைக்கு இல்லை, இயக்குனர்களே இல்லை. இயக்குனர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க, இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம். இதான் சினாரியோ. சுந்தர் சாருக்கு வந்து நான் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்குது. நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம் அன்கண்டிஷ்னலி. ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷ்னலி. எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது. எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்க வீட்டில் போய் குஷ் வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன், நான் ஐ ஹாவ் சம்மன் இன் மை லைஃப் as a pillar to fall on always in my life. Sundar sir வந்து I have no words. That is again, you know, a book is judged by its cover ன்னு சொல்லுவாங்க. If you are covered by good friends, your character is shown ன்னு சொல்லுவாங்க. So I'm covered by good friends. Manohar Prasad sir, I would he's family actually to me. He's actually family to me. Amma and his mother are very good friends, and he's like from long time he's a family. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது. ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் 12 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டரில் வந்து 4 தியேட்டரு 8000 பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள். சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வர்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார். அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார், ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த். வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. ப்ரொடியூசர்ஸே இல்லை சார், உண்மையிலே சொல்கிறேன். பயமாக இருக்குது, எந்த ப்ரொடியூசர் டேட்டை கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க, டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும். விஜய் ஆண்டனியும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ வி வாண்ட் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் டு கம் பேக் ஆன் ட்ராக். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு, நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்டில் வேற கூப்பிட்டு பாட வைக்க போகிறீங்க 40,000 பேர் மத்தியில். அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரில, எந்த தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில, எனக்கே புரியல. ஜாக்கெட் போடணும் நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட்னா, நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்லை என்ன? நீ வேற ராஜா நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டாப்புல ஒரு 2 வரி பாடுறேன், நான் ஃபுல் பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ். இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங். ஐ எம் ஸோ ஹாப்பி. அதான் யாரோ சொன்னாங்க, ராஜா சொன்னாப்புல நாளைக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க்கு. நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று, இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் அங்கிட்ட ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்கே வந்து பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ் மாமியார் அவங்க தான். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம்.
அண்ட் தேங்க்ஸ் ராஜா. இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணாக இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு. ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். நீ இப்போ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரில. நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டலில் 1994-5 அதுக்கப்புறம் வந்து 2012 கம்போசிங். உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரிச்சர்ட் என் தம்பி, உரிமையாக சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு. அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் cameraman we have in our industry. It's so nice to work with him. ஸ்ரீகாந்த் சார் என்னோட ரெகுலர் எடிட்டர். அவரோட உட்காந்து, அவர் ஈகோவே கிடையாது. சார் இது தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில், இவன் யார் சொல்கிறதுக்கு, இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் ஒரு தூணாக இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு. உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு விஷயம் என்ன, ரொம்ப நன்றி. நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக இருந்ததுக்கு. அண்ட் த கேர்ள்ஸ், மை லவ்லி ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா, ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் whenever we meet, ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம். இட்ஸ் ஸோ நைஸ் டு see her today. She is the same. She is doing so well in Telugu. இந்த படம் தெலுங்கு Jan 31st வந்து தெலுங்கும் ஹிந்தியில் வரப்போகுது. 31st சார். ஸோ we are looking forward for that. ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெலுங்குல. ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன். எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால்கிட்டே பேசிட்டு இருப்பாப்புல. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். இல்லை நானே புலம்பிகிட்டு இருப்பேன், எல்லோரும் யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்புலன்னு. நான் எனக்கே சொல்லிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாது. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்தில் வரு ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்றைக்கி கண் கலங்கினேன் வருக்காக. நான் வரு எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகாக டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பஜார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமையிலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில் வரு வந்து ஏங்கின நாளே கிடையாது, நான் பார்த்துருக்கேன். she always wanted to become an actress. இன்னைக்கு வந்து such a busy actress in Telugu. அண்ட் அந்த ஹனுமானில் ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் அன்றைக்கி தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐ எம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி. ஷீ ட்ரீட்ஸ் மீ லைக் அ சன். அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியான்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என்றைக்குமே வந்து தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 19 years. உண்மையான ஜேர்னலிஸ்ட். இன்றைக்கி வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு. மாஸ்காம் எல்லாம் படித்து
இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு, ஒரு மைக்கு, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுடுறாங்க. ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால், அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது. ஸோ விஷால் வந்து ஒரு 10 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது. விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம், அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேவராஜ், அனுபமா, எல்லாரும், மீனாட்சி சுந்தரம், எல்லாரும் நான் பார்க்குறேன். சாரி, நான் நிறைய பேர் நான் சொல்ல முடியல. பட் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சிருக்கீங்க 19 வருஷம். நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக எழுதுனா கூட நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து 20 இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக். ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த மீடியா, satellite channels, social media. Social media has become, is actually, there are pros and cons. பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னே, என்னை பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் கமுக்கமாக போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான். இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஐயாவோட 108வது பிறந்த நாள். இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்ஸஸ் மீட். இதை விட என்ன வேணும்? அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன். என்னமோ தெரில, ஒரு ஈர்ப்பு. அந்த நடிகை சங்கம் பொறுத்த வரைக்கும், அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும், மா கேண்டீனில் வந்து பச்சை குத்தி இருப்பேன், அதுவும் பிளாக் பஸ்டரு. அவர் பேர் வச்சு இந்த படம் எடுத்தோம், இதுவும் பிளாக் பஸ்டரு. எங்கிட்டிருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மறக்கவே மாட்டேன். மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ், இது முடிச்சோன்னே லைக் I don't know, I think I would love to announce I'm doing a film with Gautam Menon, and yes, Tupperwala 2 is there, and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன். திரும்ப நான், சுந்தர் சார், விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க தியேட்டரில். திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும். ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன், பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார். கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும். அண்ட் சரண்யா, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த. அண்ட் ரசிகர்களுக்கு, என்னோட நண்பர்கள், என்னோடய ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோட வந்து ஒரு 2.5 hours சிரிச்சு அந்த 20 minutes காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில். மனோபல சார், ராஜேந்திரன், நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது. அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. அது போட்டு சேனல், சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு தேய்ப்பாங்க. வடிவேல் காமெடி இவர் பண்ணார் படத்தில், நாய்சேகர் காமெடி. அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். மை லக்கி மேஸ்காட் டார்லிங் டிடி, லவ் யூ, தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க்
one person, my dearest friend for the last 15 years, my friend Aditi. My dearest friend, thank you, I love you. Thank you for your efforts. Thank you so much for believing. And the believing factor தான் ஒரு விஷயம். More than being my friend, she believed in the film and she worked day and night. And I'm really indebted to you. Thank you so much. அண்ட் எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அதான் இது சக்ஸஸ் மீட்டை விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்க. 12 வருஷம் கழித்து இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஊர் சைடெல்லாம் வந்து எல்லோரும் மேனேஜர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் பயமாக இருக்குது சார், புதுசாக ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் சார், எல்லோரும் வந்து மைடியர் லவருக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார், ஸ்க்ரீனை கிழிச்சிட போகிறாங்கன்னு. சார் நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் அவங்கள கீழே இறக்குங்க சார். இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தியேட்டரில். அந்தளவுக்கு வந்து இந்த மூவி ஹஸ் ரீச்ட். இது ஒரு ட்ரெயின், இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது, போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின். ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சின்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்ட்டில் என்னோட கர்நாடிக் மியூசிக் என்னோட வாய்ஸ் கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து மற்ற ஊர்லேருந்து. விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜய் ஆண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன். ஹரி, முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெளில தூக்கி போடுன்ட்டு. ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது, நான் வந்து பாடியே ஆகணும். ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீ எங்கே இருந்தாலும், நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் எப்போவுமே உன் பின்னாடி இருப்பேன், எப்போவுமே உன் கூட இருப்பேன். நான் காலேஜ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீ பெரிய ஆளாக வருவேன். நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த. ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பித்து நீ இன்றைக்கி வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நடித்து உண்மையிலே ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்து மதகஜராஜா போயிடுச்சு. 12 வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து 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 எப்படா வரோன்ட்டு தூக்கத்தில் சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க, நிறைய பேர். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கோம். இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஸோ நவ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன். நவ் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். பட் சுந்தர் சார், ஐ எம் வெயிட்டிங். சார், இந்த இதில் ஒரு 2 மினிட்ஸ், ஒரே 1 நிமிஷம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன். விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன், சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் சொல்லணும். நாங்களாம் அந்த லைட் வெளிச்சத்தில் முன்னாடி நிற்கிறோம். பட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உழைக்கிறவங்க வந்து அவ்வளோவா தெரியறதில்ல. இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்ச என் டீமில் அதித்தி ஃபுல் பாரத்தை தோல்லையும் தலையிலையும் போட்டுக்கிட்டு இந்த வே ஷி ஆப்ரேட்டட் ஒரு 100 ஆம்பளைங்க பண்ணுற வேலையை அது ஒத்த பொண்ணாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெமினி டீமில் அதே மாதிரி தான் அனுபவத்தாலையும் தான் பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார், அவர் கூட அஜ்மல், அப்புறம் என்ன தான் எங்கிட்ட சிட்டு வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோடு ஒர்க் பண்ண சரண்யா, எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமாக இருக்காது. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு பயங்கர சென்டிமெண்ட், அவரோட பயங்கர ஃபேன். காலையில் முழிச்சோன்னே
ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா அன்றைக்கி நாளே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அவர் பேர் இந்த படத்தில் வச்ச நேரமே என்னமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அவர் மக்கள் திலகத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி, மனமான நன்றிகள். அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்காட்டாக இருக்கிற டிடி, ஃபஸ்ட்டு முதல் அறிமுக விழா 2ஆம் தேதி பண்ணும்போது நாள் ஈவினிங் கூப்பிட்ட உடனே வந்து, அன்றைக்கி விஷாலோட உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலில் வந்தார். அப்படியே உட்காந்து அதை வந்து விஷாலோட இது சமாளித்து சேரை போட்டு உட்கார வச்சு அவரை கஷ்டப்படுத்தாமல் அந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி இன்றைக்கி வெற்றி விழாலையும் வந்து எங்கள் கூட யூனிட்டில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. டிடிக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. வந்து எல்லாருக்கும் நன்றி. சந்தானத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் சந்தானத்துக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், டார்லிங், எல்லாரும் சொல்கிறது சந்தானம் வந்து மறுபடி ஒரு 2-3 படத்தில் அந்த விண்டேஜ் காமெடியனாக வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வேக்யூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். நம்ம காம்பினேஷன் எப்போவுமே வந்து ராக்கிங்காக இருக்கும். ஆர்யாவுக்கு நன்றி. நடித்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சரித்திரம். இந்த சரித்திரத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கேற்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது என்னோட லக்கி பிளேஸ். இரும்புத்திரை வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. ஐ திங்க் மார்க்கண்ணி வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது. இப்போது வந்து மதகஜராஜா வெற்றி விழா எங்கிட்ட நடந்துட்டு இருக்கு. பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட், நீங்கள் எல்லாரும் மதித்து வந்ததுக்கு, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இந்த படத்தை பார்த்ததுக்கு, ஆதரிச்சதுக்கு, உங்கள் ரிவ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் பேசி வந்துருது சார். இப்போ தெரிஞ்சுதான் நான் எவ்வளோ பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு. மதகஜராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேரில் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் நேரில் போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழித்து வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டெயின் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. நீ பார்த்த உடனே நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். சரி முடிங்க. மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை, ஃபுல் லெங்க்த்தில் பேசினால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார், நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார். ஆமாம், நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜராஜா வந்தால் கண்டிப்பாக ஓடும். இதுதான் எல்லாருமே டீமில் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேலே. அண்ட் நான் பர்டிகுலராக எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக பண்ண படம் மதகஜராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான், மதகஜராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார். மாயா, நல்ல நேம். அண்ட் விஷால், மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்கில் வந்து யுவர் ஹைலைட். ஆக்சுவலாக அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது. பட் இந்த படத்தில் வந்து அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க. பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜராஜா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலாக எங்களுக்கு உங்கள் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் மை டியர் லவர். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வரு, சந்தானம், எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்குது. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே, ரிச்சர்டு எனக்கு அங்காடி தெருவிலேருந்து ரிச்சர்டு தெரியும். அண்ட் மதகஜராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கோம். பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜராஜா பற்றி மட்டும்தான்.
அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கேமரா ஒர்க், நான் அது சொல்ல வேண்டியதில்லை. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகேவா மேடம்? தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக இருந்ததுக்கு. தேங்க்யூப்பா. மை ப்ளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தராரு, எப்படி வேலை வாங்குறாருன்னு இருக்கு இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அவன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொம்பைக்கு தொம்பை பாட்டிலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய், நானே வந்து உதர்க்கமாக வழக்கமாக பண்ணுவேன், இல்லை விஜய் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளரட்டப்புற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகும்ல. வந்தார், நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேறு லெவலில் பாடினார் விஷால். கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்டில் வேறு பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலாக விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவன் நாளைக்கு பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற, அஞ்சலியும் விஷால் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. நாளைக்கு யாருமே சொல்லல. இல்லை நான் சொல்கிறேன் ஸ்டேஜில், அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோவில் லைவ் கான்சர்ட்டில் பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ. நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, அது பிரச்சனை வந்துருப்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கம்மகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கம்மகம் பாடினதில்லை ஆக்சுவலாக. கம்மகம் அவர் பாடி காட்டுறீங்களா? கம்மகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தில் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்போவும் சூப்பராக தான் பாருக்கீங்க. என்ன விஷயம் சூப்பராக இருக்கீங்கப்பா. மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்களே, ஓகே கை தூக்குறாங்க எல்லாரும். டன் இல்லை மனசில் வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணீங்க அவங்கள. ஆமாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம். ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எவரி கருவை சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆடியோ சரண்யா, ஹவ் டன் அ கிரேட் ஜாப். பாட்டை ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரி ஒன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்ணுறோம். ஆமாம், 1 or 2 சாங்ஸ் மட்டும் இவங்க ஆடுறாங்க, அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கே ப்ரொமோஷனுக்கு போகணும் மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே தானே சார்? வெயிட்டிங். எஸ். ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு இருக்கிற தாமதங்கள் கூட சில நேரங்களில் ஒரு நல்ல அற்புதங்களை தரும். இந்த படம் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு. இதில் ஒரு 12 வருஷம் கழித்து வந்தால் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான
ஒரு எண்ணங்களை எங்கள் டைரக்டர் வச்சுருக்கிறாருங்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உங்களெல்லாம் மகிழ்விச்சதில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கணும். இந்த இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த வேலையை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது மக்கள்லாம் அப்படி குடும்பமாக குலுங்கி குலுங்கி சிரிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான படத்தில் வேலைக்கு கொடுத்த என்னோடய டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ பொன்ராஜ் சார், எங்களோட ஆர்ட் டைரக்டர். அடுத்த எடிட்டர் சார் ஸ்ரீகாந்த் சார். நீங்கள் என்ன மைக் அந்த பக்கம் கொடுக்குறீங்க, நீங்கள் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சுந்தர் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அப்புறம் எங்கள் வீர விஷால் சாருக்கு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் முந்தா நாள் வந்து தேவி தேட்டர் போய் இந்த படத்தை 2வது வாட்டி பார்த்தேன். 1000 பேரோட பார்த்துட்டு வந்தேன். வந்துட்டு நைட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன், அதான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஃபிலிம் டு பி எ மிரக்கிள் பட் நவ் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த ரிசல்ட் பார்க்க. நான் எப்போவுமே என் ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லுவேன், அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. என்றைக்கானாலும் அந்த படம் ஓரளவுக்கு ஓடிடும், அது ரொம்ப காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ட்ரூவாக ஆகிறத பார்த்தேன். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். சார், இது வந்து எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் உள்ள ஒரு படம். இந்த டைரக்டர் பற்றி பேசினா எனக்கு 1 day 2 daysலாம் பார்த்தாது, நான் அவ்வளோ சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் கூட. இந்த படம் எனக்கு பர்சனலாக பெரிய கனெக்ட். ஏன்னா வந்து இது மாதிரி டேரக்டரோட கலகலப்பு நகரம் எல்லாம் வந்து டிஸ்கஷனில் உட்காந்துருக்கோம், பஞ்சஸ் போட்டுக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் நான் டயலாக்காக ஃபஸ்ட்டு ஃபுல் படம் ஒரு வசனமாக இருந்து இந்த படம் டேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு படம் மதகராஜா. ஸோ விதை இந்த படம் தான். இதுக்கப்புறம் தான் இட் டர்ன்ஸ் டு கலகலப்பு 2 அரண்மனை 1 2 3 4 3 ஆம்பளை எல்லாமே வசனம் டைலாக் எழுதி எல்லாமே அதுக்கப்புறம் தான். பட் விதை இந்த படம். ஸோ விதை போட்ட படம் வரலையேன்னு இன்னொரு பெரிய கனெக்ட். என்னன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க 12 years ஆச்சு முன்னாடி வந்த படம், அதான் தைரியமாக சொல்கிறேன். இந்த படம் ஷூட்டிங்கில் ஜெய்ப்பூர் இருக்கும்போது எனக்கு குழந்தை பிறந்தது. 4 தான் ஷி அட்டெண்டட் ஏஜ். வயசுக்கு வந்தா என் பொண்ணு, பெரிய பொண்ணு. ஸோ என் பொண்ணு பிறக்கும் போது நான் ஷூட்டிங்கில் இந்த படம், அவள் வயசுக்கு வரும்போது இட்ஸ் கமிங் டு தியேட்டர்ஸ். இது பிளாக் பஸ்டர் நோ. அண்ட் எல்லாத்துக்கும் காரணம் டேரக்டருடைய அந்த மெனக்கடல். பிகாஸ் நான் ஒரு எத்தனை வருஷமாக பார்க்குறேன் டேரக்டரை. ஒரு சீன் கன்சியூவ் பண்ணும்போது இது மக்களை போய் சேரணும், ஜனங்களுக்கு பிடிக்கணும், அது ரொம்ப மெனக்கெடுவார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் டிஸ்கஷனில் ஒரு ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டோம், சீனை லாக் பண்ணிட்டோம்னா சரி பவுண்ட் பண்ணிட்டோம், ஷூட்டிங் பேர்லாம் அப்படி பண்ண மாட்டார். டிஸ்கஷன் முடிச்சு பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ண பிறகு திருப்பி 1 week ஆஃபீஸில் பொறுமையாக ஆரம்பிப்பார். இந்த சீனில் கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா, இந்த சீனை இப்படி பண்ணலாமான்னு கேட்டுருப்பாரு. சரி ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் முதல் நாள் திருப்பி நைட் உட்காந்து இந்த சீனை இப்படி பண்ணலாமா, சின்ன சேஞ்ச் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பாரு. மறுநாள் போனால் காலையில் போய் அங்கே போய் உட்காந்து இந்த சீனை இப்படி மாற்றிடலாம், அவங்க டோட்டலாக அந்த கேரக்டர் உள்ளே எடுத்துடலான்றாரு. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒரே ஒரு சீனுக்கு அவ்வளோ ஒரு மைண்டுக்குள்ளே எடிட் பண்ணிட்டே இருப்பார். பிக்சரைஸ் வெளியே கொண்டு வரைக்கும். ஸோ பல தடவை எங்கள் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, என்ன சார் சீனுமாங்க, சீனை சொல்லிடுறேன் ஆனால் இதான் சீனுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனை சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு சீன் அங்கே பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் பிஃபோர் ஷூட் வரைக்கும். அண்ட் நாங்கள் ஒரு 12 years பிஃபோர் இந்த படம் ஷூட் பண்ணும்போது அப்போ இந்த பேன் இண்டியா கல்ச்சர்லாம் பெரிய பாப்புலர் கிடையாது. பட் அப்பயே வந்து இந்த படம் பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நார்த்லேருந்து சோனு சூது அண்ட் சரத் சக்சேனா, அண்ட் தென் தெலுங்குலேருந்து சுப்பாராஜு, சுதா அம்மா, அப்புறம் சடகோபன் ரமேஷ் ஒய்ஃப் பண்ணாங்க அவங்க, அப்புறம் மலையாளத்தில் ஜான் கோக்கன், இப்படி நிறையா மல்டிபிள் லாங்குவேஜ் காஸ்டிங்ஸ் எடுத்து போட்டு இருந்தார். அவர் அப்போலேருந்து இந்த படத்தை மேலே டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட், இந்த படத்தை பெரிய கமர்ஷியல் ஃபிலிக்காக கொண்டு வரணும்னு. அண்ட் பெரிய சப்போர்ட் அது விஷால் சார். அவர் அப்பயே பெரிய ஆக்ஷன் ஹீரோ. பட் ஸ்டில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். எவ்ரி 5 days ஒரு சாங் போட்டுருவோம், எவ்ரி 5 days ஒரு ஃபைட் போட்டுருவோம். பார்த்தா ஒன்று அடிச்சுட்டே இருப்பார், யாரையாவது இல்லை ஆடிக்கிட்டே இருப்பார். எங்களுக்கே பயமாக இருக்கும் குறுக்க போகிறதுக்கு, ஃபைட் ரேஞ்ச் அடிச்சுட்டு போகிறாரோன்ட்டு. அந்தளவு படத்தில் அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த 6 பேக்காக அவர் மெனக்கட்ட அந்த எஃபர்ட்ஸு அதெல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய எஃபர்ட் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் 100% கடவுளுக்கு அப்புறம் மக்களின் மீடியா தான். நீங்கள் கொடுத்த அந்த கை கொடுப்பல், நீங்கள் கொடுத்த ஆதரவு, அந்த சப்போர்ட்டு, இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரெஸ். அது just bow my heads to all of you and thanks for giving a big success and thank you sir, special sir, and thanks for Vishal sir, Anjali, Santhanam இங்க இல்லை பட் இட்ஸ் வெரி குட் கோஸ்டார் அவர் சந்தானம். அவ்வளோ டைலாக்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற ஸ்பாட்லேயே இது நல்லா இருக்குது வெங்கட் நல்லா இருக்குன்னு அவ்வளோ ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு ஆர்ட் சந்தானம் இங்கே இல்லை. அண்ட் மெயின் காரணம் விஜய் ஆண்டனி சார். இந்த சாங்ஸை வந்து அப்படியே மேஜிக்கலாக இருக்கும். இந்த சாங்ஸ் அங்கே கேட்கும்போதே செட்டில் ஷூட் பண்ணும்போது அது பாருங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த சாங் இவ்வளோ அப்டேட்டாக இவ்வளோ சூப்பராக இருந்தால் இது காரணம் பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் க்ரூ அந்த கேஸ்டிங்ஸ் எவ்ரி திங். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் ஆல் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், நன்றி.